பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ண ரியாஸ் பக்ருதீன் அவர்கள் $5 டொனேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது கூடவே ஆர்ச்சனை அவர்கள் ரூ. 40 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆர்ச்சனை அவர்களே. ரொம்ப ரொம்ப நன்றி. அது கூடவே நம்ம சேனலுக்கு புதுசா மெம்பர்ஸ் ஆட் ஆயிருக்கீங்க. அது கூட எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்ணன் பாண்டி அவர்கள், முத்து அவர்கள், ராஜாராஜா அவர்கள், ரங்கராஜ் ரங்கசாமி அவர்கள், பிரணவி விலாக்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டுக்கும், ஆதரவுக்கும் உங்களோட அன்பு ஆதரவும் எப்பவுமே இருக்குன்ற நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். அமெரிக்காவோட ஆபிரகாம் லிங்கன் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் பக்கத்துல ஈரானோட படகுகள் அப்படியே மிதந்துட்டு வந்திருக்கு. ஸோ அது அங்க இருக்கு அப்படிங்கிறதுனால ஆபிரகாம் லிங்கன்ல இருந்து ஹெலிகாப்டர்லாம் லான்ச் பண்ணி அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்துக்கிறாங்க. 2 ஹெல்ஃபயர் மிசைலை நாங்க லான்ச் பண்ணோம் அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து. அந்த ஷிப்பை பார்த்தீங்கன்னா நாங்க முடிச்சிட்டோம். ஆனா க்ரூ என்ன ஆனாங்கன்னு தெரியல அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா ஐஆர்சிஜி தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஆப்ரஹாம் லிங்கன் கேரியர் நாங்க அட்டாக் பண்ணிட்டோம். ஆனா சஸ்டெயின்டா தான் இருக்கு. ஆனா அதை சிவியரா டேமேஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது போல ஐஆர்சிஜி தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஐஆர்ஜிசி தரப்புல இருந்து ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட் தரப்புல இருந்து. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்கிறாங்க. நார்மலா அமெரிக்காவோட கப்பல்கள் மேல அட்டாக் நடந்துச்சுன்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அட்டாக் நடக்க ட்ரை பண்ணுச்சு அப்படிங்கிறத ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். ஸோ ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சேட்டலைட் இமேஜ் இந்த சீனா தரப்பு ஏதாவது எடுத்தாங்கன்னா நம்ம தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆப்ரஹாம் லிங்கன் கேரியர தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத போல புரிஞ்சுக்கலாம். இப்ப எப்படி இருக்கும் சமயத்துல தான் நெத்தன்யாகு அவர்கள் பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா தான் வச்சுக்கோங்களேன். மோஜ்தபா கமேனி அவர்களுக்கு அப்புறம் நயீம் குசேம் அவர்கள் தான் ஹிஸ்புல்லாவோட சீஃப். ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பாலிசியே தரமாட்டேன் அப்படிங்கிற பேசிக்கிறாரு. இவர் என்ன இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா மாறிட்டாரா? இல்ல ஏதாவது ஆயிப்போச்சா அப்படிங்கிற தெரியல. பட் ஆனா இஸ்ரேல் கொஞ்சம் வர வர பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்து. அந்த அளவுக்கான தாக்குதல்கள் தொடர்ச்சியா ஈரானும் ஹிஸ்புல்லாவும் மாறி மாறி கம்பைண்டா டாக்டிக் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிக்கிறாங்க. இதுல என்னன்னா, நாங்க திரும்ப பாத்தீங்கன்னா மெசை ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா கொண்டு வருவோம் அப்படிங்கிறது போல இவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்பீச். இப்போ அதுக்கு எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய அந்த கல் இருக்கு இல்லையா, அதை உடைக்கணும். அதை டெமாலிஷ் பண்ணாதானே 3வது டெம்பிளை கட்ட முடியும். அதை கைய வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா பிரளயமே வெடிக்கும் மிடில் ஈஸ்ட்ல அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ நெத்தன்யாகு அவர்கள் அதுக்கு பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அது இடிக்கப்படுது, 3வது டெம்பிள் கட்டுறதுக்கு இஸ்ரேல் ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அப்பவும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அரபு உலக நாடுகள்லாம் ஒன்றிணைவாங்களா? இஸ்ரேலை கண்டிக்கிறதுக்காகவாச்சும் ஒன்றிணைவாங்களா? இல்ல விட்டுருவாங்களா? இல்ல கண்டனம் அப்படிங்கிறது உள்ளதுக்காகவாவது சொல்லுவாங்களா? இல்ல எது கண்டுக்காம விட்டுருவாங்களா? அப்படிங்கிறது கேள்விகள் வருது. ஏன்னா இப்ப வரைக்கும் ஈரான் அட்டாக் பண்றதுக்கு இவங்கதான் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இது போல ஒரு எண்ணம் இருக்கு இஸ்ரேலுக்கு அப்படிங்கும்போது இவங்களுக்கு தெரியாமையா இருக்கும் அப்படிங்கும்போது கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ அந்த பகுதி இடிக்கப்படுதா, தகர்க்கப்படுதா, 3வது டெம்பிள் கட்டுறதுக்கான வேலைகள் நடக்க போகுதா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. இதுக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல யுஏஇ யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் ஸோ அதுல இருக்கக்கூடிய அல்தர்ஃபா பேஸ்ல பார்த்தீங்கன்னா சேட்டலைட் இமேஜஸ் வந்திருக்கு. எந்த அளவுக்கு தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல லிட்ரலா டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க ஈரான். இந்த கொராஷ்மார் 4 ரக மிசைல்கள்லாம் ஏவி இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். இல்ல லிட்ரலா அழிச்சிருக்காங்க. ரவுண்டா பெரிய கேட்டர், இந்த கிரேட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, குழி வெட்டி கொடுத்துருக்காங்க, கிணறு வெட்டி கொடுத்துருக்காங்க. எப்படி ரஷ்யா ஃபேப் 3000 ரக குண்டுகள் போடுறாங்க. ஸோ அதை விட இது பெரிய இம்பாக்டுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிற செய்திகள். ஸோ ஈரானோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேற ரேஞ்சில் டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல நெத்தன்யாகு அவர்கள் இப்படி சொல்லிக்கிறாரு, ஈரான் ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பல் அடிச்சிருக்காங்க, மிடில் ஈஸ்ட்ல அலையன்ஸ் மாறுமா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா அமெரிக்கா மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை, பயம், இது எல்லாமே போகுது அப்படிங்கும்போது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் சேஃப்டி செக்யூரிட்டிக்காக வேற நாடுகள் கூட அலைன் ஆவாங்களா? அப்படி ஆகுறாங்க அப்படின்னா ஈரானுக்கும் பாதுகாப்பு, அமெரிக்காவோட டாமினன்ஸும் போகுது. ரெண்டாவது இந்த பிராந்தியம் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியா இருக்கும் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள் நடக்குதா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா நெத்தன்யாகு அவர்கள் இந்த பிராந்தியத்தோட சூப்பர் பவரா இருக்கணும் அப்படிங்கிற அவர் தப்பு பேசியிருந்தார். அது நடக்குதா இல்ல ஈரான் சூப்பர் பவரா இருக்க போறாங்களா அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்கே ஒரு சூப்பர் பவர் பேட்டில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று இடத்துல ஈரான் இஸ்ரேல். இதுல மிக முக்கியமா பேசப்படுறது இந்த போர் எப்படி முடியும், எப்படி முடியலாம். இப்போ ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து பெருசா அமெரிக்க தரப்புல இருந்து பேசுறது இல்லை ஈரான்குள்ள கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா கமேனி அவர்களை போட்டு தள்ளியாச்சு. ஸோ அதனால
நம்மளோட வேலை முடிஞ்சுச்சு. இப்போ ஈரான் நியூக்ளியர் வெப்பன் மட்டும் செய்யவே கூடாது அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறத அவங்க தரப்புன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா தரப்புந்து. இதுக்கு அமெரிக்காவோட ஆளுகின்ற அரசாங்கம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்புந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கிறிஸ் கூன்ஸ் அவர்கள் செனேட்டர், அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த செனேட்டர்ஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் அமெரிக்காவோட ஸ்பெஷல் ஃபோர்ஸை விட்டு கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது போல ஒரு ஆப்ரேஷன் இவர் சொல்ற மாதிரி, இந்த கிறிஸ் அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா, அது ரொம்ப பெரிய சிக்கல், சவால் நிறைஞ்ச ஒரு ஜேர்னியா அமெரிக்காக்கு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா ஈரானோட அணு ஆயுத ப்ரோக்ராம் அப்படிங்கிறது மேப்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், பறந்து விரிஞ்சிருக்கு, பல பகுதிகளில் இருக்கு. அதுவும் ஸ்ட்ராட்டஜிக்கலா இம்பார்ட்டன்டான பகுதிகளில் இருக்கு. அந்த பகுதிகளும் அண்டர் கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டனல் சிஸ்டம் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. பெருமளவுல அது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சைட்ஸ், இப்போ பல சைட்னாலும் இப்போ ரொம்ப முக்கியமான சைட் ஃபார்டோ, நெத்தான்ஸ், இது போல பகுதிகள்லாம் இந்த என்ரிச் பண்ணக்கூடிய அண்டர் கிரவுண்ட் ஃபோர்டிஃபைடு பகுதிகள்லாம் டார்கெட் பண்றாங்க அமெரிக்கன்ஸ் அப்படின்னாலும் கூட கிரவுண்ட் ஆப்ரேஷன் பண்ணி அதை கேப்சர் பண்ணா மட்டும்தான் முடியும். இது போல கிரவுண்ட் ஆப்ரேஷன் பண்ணி அதை கேப்சர் பண்றாங்கன்னா தோராயமா 30,000 to 50,000 வீரர்கள் தேவைப்படும் அமெரிக்காக்கு இம்மீடியட்டா. இதுல ஏர் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கணும், அது வேற கதை. பட் இருந்தாலும் கிரவுண்ட் ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50,000 பேராவது உள்ள இருக்கணும். ஏன் அவ்வளோ எதுக்கு அப்படின்னா, இந்த டெல்டா ஃபோர்ஸ், நேவி சீல்ஸ் தான் இருக்கிறாங்க, அவங்களாம் டிப்ளாய் பண்ண பத்தாதானா பண்ணுவாங்க. உள்ள இறங்கிடுவாங்க. உள்ள இறங்கி உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பர்சனல்ஸ் எதுக்கு நீடடா இருக்கும்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணதுக்கு நீடடா இருக்கும். குறைஞ்சது 15,000 to 20,000 வீரர்களாவது அங்க இருக்கக்கூடிய ஏர் ஸ்ட்ரிப்பு, இந்த ஏர்போர்ட்டு, லஜிஸ்டிக்ஸ் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு ஆயுதங்கள் கொண்டு போய் கொடுக்கறது, அப்புறம் மருத்துவ உதவி கொடுக்கறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள், இவாக்குவேட் பண்றதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அமெரிக்கா செஞ்சாங்க. அதுக்கெல்லாம் 20,000 to 25,000 பேர் இருந்தாதான் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம பேக்லயே வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் ரிசர்வ்ஸா ஒரு 10,000 to 15,000 ட்ரூப்ஸை வச்சிருக்கணும். இருந்துச்சுன்னா தான் அமெரிக்கானால இப்ப இந்த ஈரான் பிரச்சனையில ஒரு டேர்னிங் பாயிண்ட கொண்டு வர முடியும். ஏன்னா ஈரான் கிட்ட இப்போ வரைக்கும் இருக்கிறது அந்த என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம், அது அமெரிக்காவோட கண்ணை உறுத்துது. ஏன்னா அந்த என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம் அணுகுண்டு போடணும்னு நீடு இல்லை. அந்த இருக்கிற அளவுக்கு இருக்கிற 60% என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம் அப்படியே மிசைல வச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிற செய்திகள். இந்த ஒரு காரணத்தினாலதான் ஈரான் மேல இப்ப வரைக்கும் அணுகுண்டு போடாம இருக்காங்க. எல்லாம் ட்ரம்ப் அவர்கள் தமக்கு நம்பிக்கை இருப்பாரு இந்நேரத்துக்கு அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. ஸோ இப்போ வரைக்கும் ஈரான் சேஃபா இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியம். ஸோ அது அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். இப்ப அந்த பிளஸ் பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வேலைகள்ல அமெரிக்கா இறங்குவாங்களா அப்படின்ற கேள்விகள். ஒன்ஸ் இது செஞ்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் அப்படிங்கிற சொல்லி அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. ஏன்னா இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ராணுவம் மட்டும் ஈடுபட்டா பத்தாது. ஏன்னா இந்த ஐஏஏ சீஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேணும். சீஃப்ல ஐஏஏல இருக்கக்கூடிய நபர்கள், சயின்டிஸ்டையும் கூட்டிட்டு போகணும். இல்லைன்னா ரேடியேஷன் லீக் ஆயிரும், ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ஸோ இது போல ரொம்ப மோசமான சினாரியோல அமெரிக்கா, ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. முடிக்கிறதுக்கு வழி தெரியாம பிதுங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான வழி இதுதான்னு சொல்லிட்டு அமெரிக்கா உள்ள இறங்குவாங்களா அப்படின்ற கேள்விகள். ஒன்னு ஈரான் இப்பவும் அந்த பகுதிகளை தான் வச்சிருப்பாங்களா என்ரிச் பண்ணப்பட்டது, இல்ல சேஃப்டியா வச்சிருப்பாங்களா? ஆனா ஈரானோட ராணுவ வீரர்கள்லாம் ரெடியா தான் இருக்கிறாங்க. ஒன்ஸ் வராங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க கதையை முடிச்சிடும் அப்படிங்கிற அவங்க தப்பு வீடியோ பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் இது போல ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுன்னா அது மேலும் அமெரிக்காவுக்கு பேர்டன் ஃபெயிலியரா இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கட்டில் எந்த அளவுக்கு ஈரான் ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது அவங்களோட சொந்த கிரவுண்டு. இப்ப மிசைல எந்த அளவுக்கு இருக்குன்னு அவங்களால கணிக்க முடியல. அதுல இது வேற அப்படின்னா ரொம்ப சிக்கலாயிரும். எதே எப்படியோ அமெரிக்கா வந்து பண்ண தொடர்ந்து ஈரானை தாக்குதல் பண்ணிருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலை இணைஞ்சு இப்போ ஈரானும் பதில் தாக்குதல்கள் இந்த பிராந்தியம் முழுவதும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரஷ்யா, அசர்பைஜான் இந்த நாடுகள்லாம் உதவுறதுக்காக இப்ப முன் வந்திருக்காங்க. அதுவும் மனிதாபிமான அடிப்படையில ஏஎன் IL ரக 76 ரக விமானம் 13 டன் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்டு மெடிக்கல் சப்ளை வந்து பண்ண ஈரானுக்காக ப்ரொவைட் பண்ணதுக்கு வந்திருக்காங்க. மனிதாபிமான அடிப்படையில இனிஷியலா அசர்பைஜான் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அசர்பைஜான் வந்து எப்படி வாங்கணும், ஏன் வாங்கணும்ன்றத ஈரான் தப்பு முடிவெடுத்துக்குவாங்க அப்படிங்கிற ரஷ்ய தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதிகப்படியான உதவிகள் இப்ப ஈரானுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாடுகளா ஸ்டெப் அப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது அமெரிக்காக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. எப்படி அமெரிக்கா இந்த பிரச்சனையில இருந்து ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற சொல்லி பிரச்சனையை முடிச்சுட்டு வருவாங்களா, இல்ல ப்ரெப்பரேஷன் பே பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வர போறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பயில பார்த்துருப்போம். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கலாம். ஸ்டே சேஃப். பை பாய்.